புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் முதல்வர் திரு நாராயணசாமி அவர்களுக்கு ஆதரவளிப்பதென விடுதலை சிறுத்தைகள் முடிவு செய்திருக்கிறது. புதுச்சேரியில் இயங்குகிற மக்கள் நல கூட்டணி தனித்து சுதந்திரமாக இயங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் எடுக்கிற அதே முடிவுகளை புதுச்சேரியிலும் எடுக்க வேண்டும் என்பதில்லை. அந்த வகையில் புதுச்சேரியில் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் தங்களுக்கு இடையில் தனித்து முடிவெடுக்க ஒருவருக்கொருவர் இசைவளித்து கொண்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நெல்லித்தோப்பு தொகுதியில் முதல்வர் நாராயணசாமி அவர்களை ஆதரிப்பதென முடிவெடுத்து அறிவித்திருக்கிறது. இந்த முடிவு எந்த வகையிலும் மக்கள் நல கூட்டணியில் பாதிப்பை ஏற்படுத்தாது. தமிழகத்தில் இயங்குகிற மக்கள் நல கூட்டணியிலும் இதனால் எந்த சிக்கலும் எழாது. தமிழகத்தில் அரசியல் சூழலுக்கேற்ப தஞ்சை, அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளிலும் போட்டியிடுவதில்லை என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். புதுவையில் நிலவும் அரசியல் சூழலுக்கு ஏற்ப மக்கள் நல கூட்டணி போட்டியிடுவதில்லை என்றாலும் அதில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் தனித்தனியே தங்களுக்கான முடிவுகளை எடுத்து அறிவிக்கலாம் என்கிற ஒப்புதலோடு விடுதலை சிறுத்தைகள் முதல்வர் நாராயணசாமி அவர்களை ஆதரிப்பதென்று அறிவித்திருக்கிறோம். ஆகவே இந்த முடிவின் அடிப்படையில் இன்னும் ஒரு சில நாட்களில் நெல்லித்தோப்பு தொகுதியில் முதல்வர் நாராயணசாமி அவர்களை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருக்கிறேன். மதுரை மாவட்டம் கீழையூர் என்னும் இடத்தில் அரசு பள்ளியில் தீண்டாமை கொடுமை தலைவிரித்தாடுகிறது. அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஒரு பெண்மணி ஆவார். தலித் வகுப்பை சார்ந்த பள்ளி மாணவர்களை வேண்டுமென்றே கழிவறைகளை சுத்தம் செய்ய நிர்பந்தித்து குப்பைகளை கூட்டவும் பெருக்கவும் அள்ளவும் போன்ற செயல்களை செய்யும்படி வற்புறுத்தியும் இருக்கிறார். இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் காவல்துறை அதிகாரிகளிடமும் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுக்கப்பெற்று விசாரணைக்கு வந்தது. விசாரித்த நீதிபதி அவர்கள் குற்றம் செய்த தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இனி அவ்வாறு நடவாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறியிருப்பதாக தெரிகிறது. நீதித்துறையும் காவல்துறையும் தமிழக அரசும் எவ்வாறு தலித் மக்களுக்கு எதிராக இயங்குகிறது என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக அமைந்துள்ளது. தமிழக அரசு உடனடியாக தலித் மாணவர்களை இழிவுபடுத்தி வதை செய்த தலைமை ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வற்புறுத்துகிறேன். 2014 சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கும் கருணாநிதியும் எங்கே போயிருந்தீங்க? ஏன் அன்றைக்கி ஒரு ரயில் மறியல் பண்ணியிருக்க முடியாதா? இன்றைக்கி பண்ணுறதா? காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து சேர்ந்து தானே தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. சிஎம்பியில்